அவங்களுக்கு சொல்லணும். அதுவும் இல்லாம இயேசு கிறிஸ்து சொன்னது போல உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்குது. அப்போ நான் என் தேவன் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். அவர் சொல்ற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் பரீட்சை பண்ண மாட்டேன். புரியுதா? இங்க என்ன சொல்ல வராருன்னு புரியுதா? கிறிஸ்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்தா மட்டும்தான் நம்ம அதை செய்து பார்க்க மாட்டோம் இல்லையா? நீ இது நடந்தா உன்னை நான் காப்பாத்துவேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது காப்பாத்துவாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் அது நமக்கு செயல்படும். அவர் காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்கிறாருன்றதுக்காக நம்ம வேணும்னே செஞ்சா அவர் அந்த இடத்துல உங்களை காப்பாற்ற மாட்டார். தம்முடைய கைகள்ல ஏந்தி கொண்டு போக மாட்டார். அந்த மாதிரி நடந்தா என்னை ஏந்தி கொண்டு போவார்னு விசுவாசித்தா நிச்சயமாக அந்த மாதிரி நடக்கும்போது கைகளில் ஏந்தி கொண்டு போவார். கர்த்தர் நல்லவர். உங்களை தாயின் கருவில மட்டுமில்ல, தாயின் கர்ப்பத்தில் மட்டுமல்ல, முதிர் வயது வரைக்கும் அவர் உங்களை தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை ஏந்தி கொண்டிருக்கிறாளோ, தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு அது